வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாலஸ்தீனத்தின் காசாவிலிருந்து ஹமாஸ் பிரிவு இஸ்ரேல் மீது சரமாரியாக ராக்கெட் குண்டுவீச்சு. ஏவப்பட்ட 5000 ராக்கெட்டுகளால் பல்வேறு இடங்கள் தீக்கிரை. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் பதிலடி தாக்குதல். வான் உயர்ந்த கட்டிடங்கள் தரைமட்டம் சீட்டுக்கட்டு போல் சரியும் காட்சிகள். கடினமான நேரத்தில் இஸ்ரேலுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்தும் தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. கர்நாடகாவில் அத்திப்பள்ளி பட்டாசு கடை வெடி விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சிறுதானிய தயாரிப்புகள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைப்பு. 52வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல். ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து 6 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 300க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 107 பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை. அதிகபட்சமாக தடகள போட்டிகளில் 29 பதக்கங்களை வென்று அசத்தல். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இன்று பலப்பரீட்சை. போட்டியை காண சென்னைக்கு படையெடுக்கும் ரசிகர்கள். சேப்பாக்கத்தில் பலத்த பாதுகாப்பு. வேலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், திண்டுக்கல், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆயுதக்குழு இடையே போர் மூண்டதால் அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் நாட்டின் தென்பகுதியில் இஸ்லாமிய ஆயுதக்குழுவான ஹமாஸ் திடீர் தாக்குதல் நடத்தியது. வெறும் 20 நிமிடங்களில் 5000 ராக்கெட்டுகளை ஏவிய தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலில் பதற்றம் நிலவுகிறது. இதனைத் தொடர்ந்து பதிலடி நடத்தி வரும் இஸ்ரேல் கல்லறைக்குள் செல்வதற்கான தவறை ஹமாஸ் செய்துவிட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நாட்டிற்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் இந்தியாவின் நிலைப்பாடுக்கு இஸ்ரேல் நன்றி தெரிவித்துள்ளது. இந்த கடினமான சூழலில் இஸ்ரேலுக்கு இந்தியா உறுதுணையாக நிற்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் வாழ் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் உதவிகள் தேவைப்பட்டால் 972352267448 என்ற எண்ணிற்கு அழைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு மேற்கத்திய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, போலாந்து உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. தாக்குதலில் ஈடுபட்டுள்ள ஹமாஸ் தீவிரவாதிகளை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதேபோன்று இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள அமெரிக்கா, இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான உதவிகள் செய்யப்படும் என அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஈரான், சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், குவைத், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இதனிடையே இருதரப்பும் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என ரஷ்யா வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து 6 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஹெரத் நகர் அருகே ஏற்பட்ட இந்த நிலநடுக்கங்கள் ரிக்டர் அளவில் 6.1, 5.6, 6.2, 5.9, 5.0 மற்றும் 4.7 அலகுகளாக பதிவாகியுள்ளன. கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். பல்வேறு இடங்களில் வீடுகள் இடிந்து விழுந்ததால் இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளனர். மீட்புப் பணியில் ராணுவம் ஈடுபட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் அனுமதி வழங்கும் உயர்நிலை குழு கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திமுக, பாஜக இடையேதான் போட்டி என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய நிலையில் யார் எதிர்க்கட்சி என்று மக்களிடத்தில் கேளுங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். மக்களிடத்தில் போய் கேளுங்க, யாருக்கு எதிரின்னு போய் கேளுங்க, மக்கள் தெளிவாக சொல்லுவாங்க. அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடத்தில் மிகப்பெரிய நன்மை செய்து மக்களிடத்தில் பெரிய வரவேற்பு பெற்றுக்கின்ற ஒரு கட்சி. ஆகவே வேண்டுமென்று திட்டமிட்டு சில பேர் சொல்கிறாங்க, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்?
செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரிநீர் திறந்து விடப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணா நதிநீர் வருகையால் 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை நெருங்கியுள்ளது. இதனால் இன்று முதற்கட்டமாக 100 கன அடி உபரிநீரை வெளியேற்ற காஞ்சிபுரம் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் தொடர்பாக கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மத்திய அரசை வலியுறுத்தி வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் விவகாரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு நிறைவேற்ற உத்தரவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் தனி தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசை ஒருமனதாக வலியுறுத்தும் இந்த தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டுவரவுள்ளார். ஹொசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையில் உள்ள பட்டாசு கடையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். இதில் 8 பேர் அரூரை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. தீ விபத்தின்போது கடைக்கு முன் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கண்டெய்னர் லாரி உட்பட 6 வாகனங்கள் சேதமடைந்தன. இவ்விபத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெடி விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் மைதானம் வளாகத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் காற்றிலிருந்து குடிநீர் தயாரிக்கும் இயந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 250 லிட்டர் குடிநீர் பெற முடியும் என்றும், இந்த குடிநீரானது பயிற்சியின் போது வீரர்கள் அருந்துவதற்கும் மைதான பராமரிப்பாளர்கள் அருந்துவதற்கும் பயன்படுத்தப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் தயாரிக்கும் இயந்திரத்தை இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, அஸ்வின் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். கொச்சியில் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்ட சொகுசு கப்பல் நாகை துறைமுகம் வந்தடைந்தது. வரும் 10ஆம் தேதி முதல் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்க உள்ளது. இதற்கான பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இலங்கை செல்லவுள்ள சரியாபாணி சொகுசு கப்பல் நாகை துறைமுகத்திற்கு வந்துள்ளது. இதற்கு தேங்காய் உடைத்து மலர்கள் தூவி மக்கள் வரவேற்பு கொடுத்தனர். 150 பயணிகள் வரை பயணிக்கும் வகையில் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இக்கப்பலை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். லியோ திரைப்பட ட்ரெய்லர் தொடர்பாக படக்குழு மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கழகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லியோ திரைப்பட முன்னோட்ட வசனத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். என் தம்பி வெற்றிமாறன் எடுத்து வட சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழியை தான் நாங்கள் வாருங்கள், அமருங்கள், உட்காருங்கள் அப்படிலாம் நம்ம பேசிக்க முடியாது. அதுவும் இயல்பாக படம் எடுக்கணும் போது நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸில் கேவலமான வார்த்தைகள்லாம் வருது. ரொம்ப கொச்ச பேசுறதுலாம் இருக்கு. நீங்கள் சமூகம் எப்படி கருதுன்னு தானே, அதனால அது ஒரு பெருசாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. தாம்பரத்தை அடுத்துள்ள கிளாம்பாக்கத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ரயில் நிலையம் அமைக்க தெற்கு ரயில்வே டெண்டர் கோரியுள்ளது. தென் மாவட்டங்களுக்கு பேருந்து சேவை அளிக்கும் வகையில் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் பேருந்து நிலையம் எதிரே ரயில் நிலையம் அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டதன் பேரில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. 3 நடைமேடை கொண்ட ரயில் நிலையமாக இது அமையவுள்ள நிலையில் ஓராண்டுக்குள் கட்டுமான பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பேருந்து பாடி கட்டுமானத்திற்கான தர நிர்ணயம் குறித்த வரைவு அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பேருந்து விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து பேருந்து கட்டுமானத்தின் தரத்தை உயர்த்த வேண்டிய தேவையின் பொருட்டு இந்த வரைவு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது OEM-கள் மற்றும் பேருந்துகளின் கட்டுமானர்கள் இரண்டிற்கும் ஒரே மாதிரியாக பொருந்தும் என மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். காரைக்காலுக்கு தேவையான காவிரி நீர் கிடைக்க தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நம்மளுக்கு இந்த நேரத்தில் ஒரு மொத்தம் 7 TMC நமக்கு கிடைச்சிருக்கணும். கிடைக்கிறது நம்மளோட ஷேரு இல்லை 2.7 TMC நேரம் வந்திருக்கணும். ஆனால் 0.5 TMC தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயந்தான். அதனால் நாம் இதை நமக்கு வேண்டிய காவிரி நீர் சரியாக கிடைப்பதற்கான வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம கூட்டத்துக்கு போகும்பொழுது நம்மளோட அதிகாரிகள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்ம அழுத்தம் கொடுப்போம். பீகாரை போலவே ராஜஸ்தானிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராய்ப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு முறையை உருவாக்கியதாகவும் அதன் அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் கூறினார். மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களின் பங்கேற்பு இருக்க வேண்டும் என்பதாலும் சாதிவாரியான நிலவரம் தெரிந்தால் மட்டுமே சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்பதாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் அசோக் கெலாட் குறிப்பிட்டார்.
சிக்கிம் பெருவெள்ளத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை தேசம் மறக்காது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் தீஸ்தா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 23 ராணுவ வீரர்கள் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் ஒரு ராணுவ வீரர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் 8 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சிக்கிம் பெருவெள்ளத்தில் 8 ராணுவ வீரர்கள் உட்பட பலர் உயிரிழந்திருப்பது ஆழ்ந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டியில் இலங்கையை 102 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 428 ரன்கள் குவித்தது. பின்னர் 429 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை அணி 45வது ஓவரில் 326 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 102 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. உலகக்கோப்பை தொடரில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்த அணி என தென்னாப்பிரிக்கா புதிய சாதனை படைத்துள்ளது. இலங்கைக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா 428 ரன்கள் குவித்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஆஸ்திரேலியா 417 ரன்கள் குவித்ததே சாதனையாக இருந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா அதனை முறியடித்துள்ளது. இதேபோல் உலகக்கோப்பையில் அதிவேகமாக சதமடித்த வீரர் என தென்னாப்பிரிக்காவின் மார்க்ரம் புதிய சாதனை படைத்துள்ளார். 49 பந்துகளில் அவர் சதம் விளாசினார். ஒரே இன்னிங்ஸில் 3 வீரர்கள் சதமடித்த அணி என்ற சாதனையையும் தென்னாப்பிரிக்கா நிகழ்த்தியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 5வது போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இன்று பலப்பரட்சை நடத்தவுள்ளன. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் மதியம் 2 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. தொடக்க வீரர் சுப்மன் கில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் கேப்டன் ரோஹித் சர்மாவுடன் இஷான் கிஷான் தொடக்க வீரராக களம் இறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் தமிழக வீரர் அஸ்வின் அணியில் சேர்க்கப்படலாம். இதனால் 3 ஸ்பின்னர்களுடன் இந்திய அணி களம் இறங்கலாம். சமீபத்தில் இந்தியாவில் ஒருநாள் தொடரில் ஆடிய ஆஸ்திரேலிய அணி சிறப்பாக செயல்பட்டது. வலுவான பேட்டிங் மற்றும் பவுலிங்கை கொண்ட சமபலம் வாய்ந்த இவ்விரு அணிகள் மோதும் போட்டி ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது. ஆசிய போட்டிகளின் ஆடவர் மற்றும் மகளிர் செஸ் அணிகள் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப் பதக்கத்தை வசப்படுத்தியுள்ளது. ஆடவர் பிரிவில் பிரக்யானந்தா, குகேஷ், அர்ஜுன் எரிகேசி, ஹரிகிருஷ்ணா, பென்டலா, விதித் குஜராத்தி ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெள்ளி வென்றது. மகளிர் பிரிவில் கொனேரு ஹம்பி, ஹரிகா துரோணவள்ளி, வைஷாலி, சவிதா ஸ்ரீ, வந்திகா அகர்வால் அடங்கிய இந்திய அணி வெள்ளி வென்றது. ஆசிய போட்டியில் 100க்கும் அதிகமான பதக்கங்களை பெற்று இந்தியா சாதனை படைத்த நிலையில் இந்த சாதனைக்கு வித்திட்ட நம் வீரர் வீராங்கனையருக்கு வாழ்த்துகள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்ட அவர், தமிழ்நாட்டை சேர்ந்த 14 வீரர்கள் தனிநபர் மற்றும் குழு போட்டிகளில் 7 தங்கம் உட்பட 22 பதக்கங்களை வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்றும் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாலஸ்தீனத்தின் காசாவிலிருந்து ஹமாஸ் பிரிவு இஸ்ரேல் மீது சரமாரியாக ராக்கெட் குண்டுவீச்சு. ஏவப்பட்ட 5000 ராக்கெட்டுகளால் பல்வேறு இடங்கள் தீக்கிரை. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் பதிலடி தாக்குதல். வான் உயர்ந்த கட்டிடங்கள் தரைமட்டம் சீட்டுக்கட்டு போல் சரியும் காட்சிகள். கடினமான நேரத்தில் இஸ்ரேலுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்தும் தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. கர்நாடகாவில் அத்திப்பள்ளி பட்டாசு கடை வெடி விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்த 13 பேர் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சிறுதானிய தயாரிப்புகள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைப்பு. 52வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல். ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து 6 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 300க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 107 பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை. அதிகபட்சமாக தடகள போட்டிகளில் 29 பதக்கங்களை வென்று அசத்தல். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இந்தியா, ஆஸ்திரேலிய அணிகள் இன்று பலப்பரட்சை. போட்டியை காண சென்னைக்கு படையெடுக்கும் ரசிகர்கள். சேப்பாக்கத்தில் பலத்த பாதுகாப்பு.
வேலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், திண்டுக்கல், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.